பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக்னு சொன்னா நம்மள பலருக்கும் ஞாபகம் வர்றது இரத்த குழாயில ஏற்படுற அடைப்பு தான். ஆனா நடக்கிற எல்லா ஸ்ட்ரோக்லயும் சுமார் 13% ஒரு இரத்த நாளம் வெடிக்கிறதுனால தான் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இதுதான் மூளைக்குள்ள ஏற்படுற இரத்த கசிவு. மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா இன்ட்ராக்ரீனியல் ஹெமரேஜ். கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கிற இந்த டாபிக்க வாங்க இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி பக்காவாதம்னா இரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது மட்டும் இல்ல. அது கதையோட ஒரு பாதிதான். ஒரு இரத்த நாளம் வெடிச்சு மூளைக்குள்ள ரத்தம் லீக் ஆகிறதும் ஒரு வகையான பக்கவாதம் தான். இதைத்தான் டாக்டர்ஸ் ஹெமராஜிக் ஸ்ட்ரோக், அதாவது இரத்த கசிவு பக்கவாதம்னு சொல்றாங்க. மூளைக்குள்ள ரத்த கசிவுன்னு சொன்னா அது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாத ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஏன் இவ்வளவு அவசரம்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க, நம்ம மூளை செல்கள் உயிரோட இருக்கிறதுக்கு அதுக்கு தொடர்ச்சியா ஆக்சிஜன் சப்ளை தேவை. ரத்த கசிவு நடக்கும்போது அந்த சப்ளை கட் ஆகிடுது. நிஜமா சொல்லணும்னா வெறும் சில நிமிஷத்திலேயே அந்த செல்கள் நிரந்தரமா சாக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றோம், ஒவ்வொரு செகண்டும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இனிமே நாம இந்த முழு விளக்கத்துக்கும் பயன்படுத்த போற அந்த மெடிக்கல் பேரை சரியா புரிஞ்சுக்கலாம். இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ். வாங்க இத பிரிச்சு பாப்போம். இன்ட்ரானா உள்ளே, கிரேனியல்னா மண்டை ஓடு, ஹெமரேஜ்னா ரத்த கசிவு. சிம்பிளா மண்டையோட்டுக்குள்ள எங்க ரத்த கசிவு நடந்தாலும் அதுக்கு இதுதான் பொதுவான பேரு. இந்த ரத்த கசிவு மூளையில எங்க வேணாலும் நடக்கலாம். ஆனா அது கரெக்டா எங்க நடக்குதுன்றத பொறுத்து தான் அதோட வகை, தீவிரம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே மாறும். இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம மூளையை சுத்தி இருக்கிற அந்த சூப்பரான பாதுகாப்பு கவசத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்க. நம்ம மண்டை ஓட்டுக்கு கீழே நம்மளோட மென்மையான மூளைய வெறும் எலும்பு மட்டும் பாதுகாக்கல, அதை சுத்தி ஒரு 3 அடுக்கு கொண்ட ஒரு கவசம் இருக்கு. இந்த 3 அடுக்குகளுக்கும் ஒன்னா சேர்த்து மெடிக்கல் டேர்ம்ல மெனிஞ்சஸ் அப்படின்னு பேரு. இந்த அடுக்குகளுக்கு நடுவுலையோ இல்ல இந்த அடுக்குகளை தாண்டி மூளைக்குள்ளேயோ தான் இந்த இரத்த கசிவு ஏற்படுது. இந்த 3 அடுக்குகளையும் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வெளியில மண்டையோட்ட ஒட்டி ரொம்ப திக்கா ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த லேயருக்கு டியூரா மேட்டர்னு பேரு. நடுல சிலந்தி வள்ள மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்கிற லேயர் அரக்னாய்ட் மேட்டர். கடைசியா மூளையோட ஒவ்வொரு மடிப்புலையும் ஒட்டி ஒரு மெல்லிய கவர் மாதிரி இருக்கிறது பியா மேட்டர். டியூரா, அரக்னாய்ட், பியா, இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இரத்த கசிவு இந்த லேயர்ஸ்ல எங்க நடக்குதுன்றத வச்சுதான் அதோட வகைகளையே பிரிக்கிறாங்க. இப்போ இந்த இரத்த கசிவை அது நடக்கிற இடத்த வச்சு 2 பெரிய வகையா பிரிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு மூளைக்கு வெளியே, அதாவது நாம இப்ப பார்த்த அந்த பாதுகாப்பு அடுக்குகளுக்கு நடுவுல நடக்கிறது. இன்னொன்னு நேரடியா மூளைக்குள்ளேயே, நம்ம செயல்பாட்டு மையத்துக்குள்ளேயே நடக்கிறது. முதல்ல மூளையோட முக்கிய பகுதிக்கு வெளியில அந்த மெனிஞ்சஸ் அடுக்குகளுக்கு நடுவுல நடக்கிற இரத்த கசிவு வகைகளை பத்தி பார்ப்போம். இது மூளையோட மெயின் ஆக்சிஸ்க்கு வெளியே நடக்கிறதால இத மெடிக்கல் டேர்ம்ல எக்ஸ்ட்ரா ஆக்சியல் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. இதுல முதல் வகை எபிடியூரல் ஹெமட்டோமா, சுருக்கமா EDH. எப்பினா மேலேன்னு அர்த்தம். அதாவது டியூரா மேட்டருக்கு மேல மண்டை ஓட்டுக்கும் அந்த டியூரா மேட்டருக்கும் நடுவுல ரத்தம் சேர்றது. இது பொதுவா தலையில பலமா அடிபடும் போது அங்க இருக்கிற தமனிகள், அதாவது ஆர்டரிஸ் கிழிறதால வருது. தமனிகள்ல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கிறதால ரத்தம் ரொம்ப வேகமா சேர்ந்து மூளைய அழுத்த ஆரம்பிச்சிரும். இது ரொம்ப டேஞ்சரஸ். 2வது வகை சப்டூரல் ஹிமட்டோமா இல்லன்னா SDH. சப்னா கீழே, அதாவது டியூராமேட்டருக்கு கீழே அதுக்கும் அடுத்த லேயரான அரக்னாய்டுக்கும் நடுவுல ரத்தம் சேர்றது. இது பெரும்பாலும் மூளையும் டியூராமேட்டரையும் இணைக்கிற சின்ன சின்ன பிரிட்ஜிங் வெயின்ஸ், அதாவது சிரைகள் கிழியறதால வருது. சின்னதா தலையில அடிபட்டா கூட சில சமயம் வயசானவங்களுக்கு இது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். EDH தமனிலேந்து வரதால ரொம்ப வேகமா ரத்தம் சேரும். மண்டையோட எலும்புகள் சேர்ற தையல் கோடுகள்ல, அதாவது சூச்சர் லைன்ஸ்ல டியூராமேட்டர் நல்லா ஒட்டிட்டு இருக்கிறதால ரத்தம் அதை தாண்டி போக முடியாம 2 பக்கமும் குவிஞ்சு ஒரு லென்ஸ் மாதிரி தெரியும். ஆனா SDH சிரைகள்ல இருந்து மெதுவா கசியும். டியூராமேட்டருக்கு கீழே இருக்கிறதுனால அது ஈஸியா பரவி மூளையோட வளைவுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறைநிலா வடிவத்தை எடுக்கும். அதனால தையல் கோடுகளும் ஈஸியா தாண்டிடும். இப்போ இந்த 2 CT ஸ்கேன் படத்தையும் பாருங்க, அப்படியே நான் சொன்னது புரியும். இடது பக்கம் இருக்கிறது எபிடியூரல் ஹெமட்டோமா, அந்த லென்ஸ் ஷேப் தெளிவா தெரியுதா? இப்போ வலது பக்கம் பாருங்க, இது சப்டூரல் ஹெமட்டோமா. ரத்தம் எப்படி மூளையோட வளைவோட சேர்ந்து ஒரு பிறை மாதிரி பரவி இருக்குன்னு தெரியுதா? இந்த ஒரு காட்சி வேறுபாடு தான் டாக்டர்ஸ்க்கு இது என்ன மாதிரியான ரத்த கசிவுன்னு வேகமா கண்டுபிடிக்க ரொம்ப உதவுது.
மூணாவது வகை சப்அராக்னாய்டு ஹெமரேஜ் இல்லனா SAH. இது அரக்னாய்டு மற்றும் பியா மேட்டர் லேயர்ஸுக்கு நடுவுல இருக்கிற சப்அராக்னாய்டு ஸ்பேஸ்ல நடக்குது. இந்த இடத்துல தான் நம்ம மூளைக்கு சத்து கொடுக்கிற, அதிர்ச்சியில இருந்து பாதுகாக்கிற செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு ஒரு முக்கியமான திரவம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ரத்த கசிவு நடந்தா அது நேரடியா அந்த திரவத்தோட கலந்து மூளை முழுக்க ஒருவித எரிச்சலை உண்டாக்கும். சபராக்னாய்டு ஹெமரேஜோட முக்கியமான அறிகுறி இதுதான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட்டவங்க சொல்றது என்னன்னா, திடீர்னு ஒரு சில நொடிகள்ல உச்சத்தை தொடுற மாதிரி ஒரு தலைவலி வரும். அது என் வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சிராத மிக மோசமான தலைவலின்னு சொல்லுவாங்க. வானத்துல இடி இடிச்சா எப்படி திடீர்னு சத்தம் வருமோ அந்த மாதிரி திடீர்னு உச்சக்கட்ட வழியை கொடுக்கறதால இதை மெடிக்கல் டேர்ம்ல தண்டர் கிளாப் ஹெடேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ஆபாய சங்கு. ஓகே, இதுவரைக்கும் மூளைய சுத்தி இருக்கிற அந்த அடுக்குகள்ல நடக்கிற ரத்த கசிவை பார்த்தோம். இப்போ நாம ரெண்டாவது பெரிய வகைக்கு போகலாம். இது இன்னும் கொஞ்சம் சீரியஸான ஒரு வகை. இது நேரடியா மூளை திசுக்குள்ளேயே, அதாவது நம்மளோட கண்ட்ரோல் சென்டருக்குள்ளேயே நடக்கிற ரத்த கசிவு. இத இன்ட்ரா ஆக்சியல் ஹெமரேஜஸ்னு சொல்வாங்க. இந்த வகையை இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. இது மூளையோட பேரன்கைமாக்குள்ள நடக்குது. பேரன்கைமான வேற ஒன்றும் இல்லை, நம்ம சிந்தனை, ஞாபகம், நம்மளை இயக்குற எல்லாத்துக்கும் காரணமான மூளையோட முக்கிய பகுதி தான் அது. இங்க ரத்தம் கசியும் போது அது மூளை செல்களை நேரடியா சேதப்படுத்துது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இதுல ஒரு நம்பர் 1 வில்லன் இருக்கான். அதுதான் பல வருஷமா கண்ட்ரோல்ல இல்லாத உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன். இது மூளைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாய்களை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்தி ஒரு நாள் திடீர்னு வெடிக்க வச்சிரும். இது இல்லாம ரத்த குழாயில ஏற்படுற பலூன் மாதிரி வீக்கமான அனியூரிசம் வெடிக்கிறது, பிறவியிலேயே வர ஏவிஎம்னு சொல்ற ரத்த நாள குறைபாடு, தலையில பலமா அடிபடுறது, மூளைக்கட்டிகள்னு இதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. இந்த சிடி ஸ்கேன்ல பாருங்க, அந்த சாம்பல் நிற மூளைக்கு நடுவுல பளிர்னு வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா? அதுதான் ரத்தம் தேங்கி நிக்கிற இடம். இதுதான் இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ். இந்த ரத்தம் அங்க இருக்கிற மூளை திசுகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற பகுதிகளையும் அழுத்தி இன்னும் அதிக சேதத்தை ஏற்படுத்துது. சரி, இத்தனை வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமா, ஒருத்தருக்கு இது வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு உயிரை காப்பாத்த நாம கவனிக்க வேண்டிய அந்த அபாய சங்கு எது? டாக்டர்ஸ் இதை எப்படி உறுதி செய்றாங்க? வாங்க இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சரியான நேரத்துல நாம மருத்துவ உதவியை நாட இதுதான் ஒரே வழி. அப்படி என்னதான் அறிகுறிகள் தெரியும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிகளோட பொதுவான ஒரு வார்த்தை திடீர்னு. திடீர்னு வர்ற தாங்க முடியாத தலைவலி, உடம்போட ஒரு பக்கம் திடீர்னு பலவீனமாகிறது, இல்ல முகம், கை, கால்ல உணர்ச்சி இல்லாம போறது, திடீர்னு வர்ற குழப்பம், பேசுறதுல தடுமாற்றம், காரணமே இல்லாம வாந்தி வர்றது, வலிப்பு, இல்ல சுவேனினவே இல்லாம போறது. இந்த அறிகுறிகள்ல எது ஒன்னு திடீர்னு வந்தாலும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இதை எப்படி உறுதி செய்றாங்க? இதுக்கு முதல் மற்றும் அதிவேகமான டெஸ்ட் நான் கான்ட்ராஸ்ட் சிடி ஸ்கேன் தான். இது ரொம்ப ஃபாஸ்ட். வெறும் சில நிமிஷத்திலேயே மூளைக்குள்ள ரத்த கசிவு இருக்கா இல்லையான்னு தெளிவா காட்டிடும். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, ரத்த அடைப்பால வர ஸ்ட்ரோக்குக்கும் ரத்த கசிவால வர ஸ்ட்ரோக்குக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படியே உல்டா. இந்த ஸ்கேன் மூலமா ரத்த கசிவோட இடம், அளவு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான சிகிச்சையை உடனே ஆரம்பிக்க முடியும். ஒருத்தருக்கு மூளையில ரத்த கசிவுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நிச்சயம் ஒரு சவாலான பயணத்தோட தொடக்கம்தான். ஆனா இது முடிவு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவத்துல இதுக்கான சிகிச்சைகளும் மீண்டு வரதுக்கான வழிகளும் நிறையாவே இருக்கு. அந்த சிகிச்சை மற்றும் மீட்பு பாதை எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். மீண்டு வர்ற பயணத்தை பொதுவா 3 கட்டமா பிரிக்கலாம். முதல் கட்டம் அக்யூட் ஃபேஸ். இது ஹாஸ்பிட்டல் ICUல நடக்கும். இதோட ஒரே நோக்கம் உயிரை காப்பாத்துறது, ரத்த கசிவை நிறுத்துறது, சர்ஜரி செஞ்சு ரத்த கட்டியை எடுக்கிறது, மூளை அழுத்தத்தை குறைக்கிறதுன்னு உடனடி நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ரெண்டாவது ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸ். உடம்பு ஸ்டேபிள் ஆனதும் இந்த கட்டம் தொடங்கும். இழந்த திறன்களை, அதாவது நடை, பேச்சு, ஞாபக சக்தி, இதையெல்லாம் திரும்ப கொண்டு வர சிகிச்சைகள் ஆரம்பிக்கும். குறிப்பா 3 to 6 மாசம் கோல்டன் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் நம்ம மூளை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தன்னைத்தானே சரி பண்ணிக்க முயற்சி பண்ணும். மூணாவது லாங் டேர்ம் ஃபேஸ். இதுல பிளட் பிரஷர், சுகர் மாதிரி பிரச்சனைகளை கண்ட்ரோல்ல வச்சு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் மூலமா திரும்பவும் இதே மாதிரி ஒரு பாதிப்பு வராம தடுக்கிறது தான் முக்கிய நோக்கம். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. இவ்ளோ தீவிரமான ஒரு பாதிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நாம நம்மையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாக்க என்ன செய்யணும்? பதில் ரொம்ப சிம்பிள். தடுப்பு நடவடிக்கைகள்ல தான் இருக்கு. உங்க பிளட் பிரஷரை ரெகுலரா செக் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, நல்ல சாப்பாடு, தவறாம உடற்பயிற்சி செய்யறது, புகை, மது பழக்கங்களை விடுறது, இதுதான் இந்த கொடிய பாதிப்புக்கு எதிரான நம்மளோட மிகச்சிறந்த கவசங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.